MBI இன்டர்நேஷனல் குழுமத்தின் முதலீட்டு மோசடி திட்டம் தொடர்பாக புக்கெட் அமான் பண மோசடி தடுப்பு பிரிவு 6 பேரை கைது செய்துள்ளது என்று காவல்துறை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் அறிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு டத்தோஸ்ரீ, 2 டத்தோக்கள், ஒரு டுரியான் தோட்ட பணியாளர், ஒரு கணக்காளர் ஆகியோர் அடங்குவர். டத்தோஸ்ரீ டத்தோக்கள் இருவரும் புர்சா மலேசியாவில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களை வைத்திருப்பவர்கள் ஆவர். இந்த நடவடிக்கையின் போது 10.54 மில்லியன் மதிப்புள்ள 88 வங்கிக் கணக்குகள், 86.86 மில்லியன் மதிப்புள்ள 398.8 மில்லியன் பங்குகள், 3 லட்சம் ரொக்கம், ஆடம்பர கார்கள், கடிகாரங்கள், கைப்பைகள், அலைபேசிகள், பல ஆவணங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கையில் முடக்கப்பட்ட மொத்த சொத்துகளின் மதிப்பு 97.7 மில்லியன் ஆகும். இதுவரை மொத்தமாக 6.6 பில்லியன் மதிப்புள்ள சொத்துகள் முடக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோத பணத்தை பெற்று அதனை அசையா சொத்துக்கள், விவசாயம், தொலைத்தொடர்பு போன்ற வணிகங்களில் முதலீடு செய்து பணத்தை சட்டப்பூர்வமானதாக மாற்றும் முகவர்களாக செயல்பட்டதாக காலித் கூறினார். கடந்த மே 30 நடத்தப்பட்ட ஆப்ஸ் நோர்தர்ன் ஸ்டார் எனும் நடவடிக்கையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முந்தைய நடவடிக்கையில் ஒரு தான்சிரி, ஒரு டத்தோஸ்ரீ உட்பட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். அப்போது 3.81 பில்லியன் மதிப்புள்ள சொத்துகள் கைப்பற்றப்பட்டன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.